சொல்லு மச்சான். அப்படியா? தோறண்டா. இந்தம்மா ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுமா, 2000 கொடுமா. என்னம்மா 2000 கேட்டா 300 கொடுக்குற? 2000 கொடுமா. அட பத்தாதுமா, கொடுமா. சரி சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கு. நான் குளுக்கோஸ் ரத்தம்லாம் குடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். சரியா? தூங்கு. ஏங்க அவசரத்துல சைடிஷ் காசு மறந்துட்டு போயிட்டு பாருங்க. குடுமா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் கல்யாணம் முடிக்கையில்லே. எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் கல்யாணம் முடிக்கையில்லே. அவன் நல்லா வாழ்வதும் நாசமா போவதும் கொண்டாட்டி அமைவதிலே. மூடிட்டு வேலையை பாடுறா. ட்ரை பண்ணலாம். ஐயே அவ்வளவு நல்லவா இருக்கு. சொன்னதார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா? ஏய் டாடி தொடக்கூடாது சொல்லிட்டு போ. அது என்ன இந்த வார்த்தை சொன்னா மட்டும் கோவம். ஏ ஹரி, ஒரு நிமிஷம். எங்க போற? அந்த சிவராத்திரி பாட்டு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு போயேன். பாட்டா? சரி போடுறேன். ஆமா என்ன பாட்டு? சிவராத்திரிக்கு என்ன பாட்டு போடணும்னு தெரியாதா? தெரியும் போடுறேன். ஏ சிரி பிளே சிவராத்திரி சாங். சிவராத்திரி தொடங்கும் போது பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. அவரு வயசானவர்டி. ஷோ சரி வை. யாருங்க? எங்க அம்மா பண்ண வேலை. என் தங்கச்சி தான் கால் பண்ணிருந்தா. என்னாச்சு? எங்க அப்பா வந்து பஸ்ஸுக்கு காசு கேட்டாரு. எங்க அம்மா சண்டை போட்டு அனுப்பிட்டாங்க. அவரு நடந்தே போயிருக்காரு. வயசான காலத்துல இப்படி பண்றாங்க. இத்தனை வருஷம் அவரு குடிச்சு அழைச்ச காசுக்கு சேர்த்து வச்சிருந்தாருன்னா இந்நேரம் BMW கார்லயே போயிருப்பாரு. உங்க அப்பா குடிப்பாரா? சீ, ஏன் வம்சத்துக்குலாம் அந்த பழக்கமே கிடையாது. உங்க அப்பா எத்தனை BMW வச்சிருக்காரு? ஏங்க அம்மாவோட லவ்வுக்கும் வைஃபோட லவ்வுக்கும் என்னங்க வித்தியாசம்? அம்மாவோட லவ் ஒரு லைன்ல சொல்லணும்னா லவ் இஸ் பிளைண்ட். நம்மள கருவுல இருக்கும் போதே நெட்டையா கொட்டையா ஆனா பெண்ணா கருப்பா சிவப்பா இல்ல எதுவுமே தெரியாம நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சு நம்மள சுடுகாட்டுக்கு கொண்டு போற வரைக்கும் நம்மள லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமால. அப்ப வைஃபோட லவ்? வைஃபோட லவ்வா? வைஃபோட லவ்வும் போன்ல இருக்க மேப்பும் ஒண்ணு. ஆரம்பிக்கும் போது என்னமோ கரெக்டா தான் போகும். ஆனா கொண்டு போய் சேர்ற இடம் என்னமோ சுடுகாடு தானே. என்னது? ஏய் மச்சான், ஜிம்ல ஜாயின் பண்ணிருக்கேன்டா. மார்னிங் 6 to 7:30 ஜிம் டைமிங். தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத. ஏய் ஹரி, இங்க பாரு. ஏய் என்ன செல்ஃபி எடுக்கறியா? இரு கட் பண்ணி போட்டு வரேன். அப்பதான் ஆர்ம்ஸ் பைல சூப்பரா தெரியும். வெயிட் பண்ணு. 96 97 98. ஏய் திவ்யா, புரோட்டீன் பவுடர் போட்டு எடுத்துறோம். போ 100 101 456 457 458 459 76 77. ஏய் ப்ளஸ் 92 இவன் ஒருத்தன் வீட்ல அங்கேயும் இங்கேயும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்.
யாராவது மெரிச்சு கிரிச்சு தொலை போறாங்க. ஏய், எவ்வளவு வெயிட் ஆனாலும் நான் தாங்குவேன். வேணா என் மேல வந்து நில்லு. நிஜமாவா? நில்லுன்ற என்ன கருகின வாசனை வருது? ஓ, ஹஸ்பண்டா? இட்லி உண்டாமா? ஏன் இங்க வரான்? கொடுமையிலும் பெரிய கொடுமை சண்டை போட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி மூஞ்ச பாக்கறதுதான். பழைய சாக்ஸா மூந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். வேற வழி, சமாதானப்படுத்தி தானே ஆகணும். இவரு சமாதானப்படுத்தினா நம்ம சமாதானம் ஆயிடுவோமா? யோகா மாட்டுவாயா? நயன்தாராவை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலையே. ஓ காட், இந்த கருமத்துக்கு பேர் தான் வெக்கமா? சிச்சுவேஷன் சாங் பாடி உன்னை எப்படி மட்டையாக்குறான் பார். உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? சொல்லு டார்லிங், சால்ட்டா சுகரா? டேய், சமையல்காரனே நீதான்டா, வந்து சமைச்சிட்டு போடா. ஹாய் டி, நான் தனியா தான் இருக்கேன். என் பக்கத்துல என் ஒய்ஃப் இல்ல. தைரியமா பேசலாம். உன் ஒய்ஃப் எங்க இருக்காங்க? அவ பாத்ரூம்ல இருக்கா. நீ என்ன உண்மையிலேயே மிஸ் பண்றியா? உன்னுடைய ரீசன் பிக்சர் எனக்கு அனுப்பு. உன்னோட பிக்சரை எனக்கு அனுப்பு. சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெங்களூர் எடுத்து வைங்க, பாடி கொண்டு வைக்கணும். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. இவ்ளோ கோவமா போறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாங்க? நீங்களே பாருங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு நாளாவது லாங் டிரைவ் கூட்டு போயிருப்பியா? உனக்கு லாங் டிரைவ் தானே போனோம். போய் கிளம்பி வா போலாம். நிஜமாவா? ஆமா, போய் கிளம்பி வா போலாம். அப்ப நான் போய் கிளம்பி வரேன். ஏ நித்யா, போன வாரம் உன் ஹஸ்பண்டோட ஊட்டிக்கு பைக்லயே ரைடு போகணும்னு சொல்லி சீன் போட்டியே. இன்னைக்கு நான் எங்க போறேன்னு தெரியுமா? அநேகமா மணாலி இல்ல லடாக்னு நினைக்கிறேன். சரி, நாங்க போனோடனே எப்படியாவது போட்டோ எடுத்து டவர் கிடைச்சோன்னு உனக்கு ஷேர் பண்றேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாம் எப்படியாவது சென்ட் பண்ணிடு, சரியா? சரிடி. ஹே, லாங் டிரைவ், லாங் டிரைவ், லாங் டிரைவ். என்னடா லாங் டிரைவ் போகாம இந்த திருவியே சுத்தி 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 வந்துட்டு இருக்க? நீ தாண்டி லாங் டிரைவ் கேட்ட. சாயந்தரம் வரைக்கும் சுத்துறேன். பெட்ரோல் ஃபுல்லா தான் போட்டிருக்கேன். நீ எப்ப சொல்றியோ அப்பயே நான் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன். ஓகேவா? அடச்சி. ஏய் இருடி, ஏய் இருடி இருடி. என்னால இனிமே உன் கூட வாழவே முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எருமை மாடை கல்யாணம் பண்ணா கூட பால் தயிர் நெய்யின்னு கொடுத்துருக்கும். நான் போறேன். சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூட தெரியும்ல. ஏய், நான் வளர்க்கறேமா? இல்லடி, பரவாயில்ல விடு. ஏய், நான் வளர்க்கறேன். பரவாயில்ல விடு. நான் பாத்துக்கறேன், நீ போ. பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன்ல, நீ போ. ஷூர், போ. கண்டிப்பா நான் பாத்துக்கறேன், நீ போ. சரி. சொல்லுமா. சும்மாதாம்மா கூப்பிட்டேன். பாத்து தேய்ச்சிட்டு இருக்கேன். இதுல என்னமா இருக்கு ஆம்பளை பம்பளைன்னு? சும்மாதான் கூப்பிட்டேன். அப்பா சும்மா கூப்பிட்டேன்பா. பாத்து தேய்ச்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, சும்மாதான் கூப்பிட்டேன். சரி சரி சரி. அக்கா, சும்மாதான் கூப்பிட்டேன். பாத்து தேய்ச்சிட்டு இருக்கேன். சும்மாதான் கூப்பிட்டேன். சரி சரி சரி, வச்சிர. அத்தை, வீட்டுலதான் அத்தை இருக்கேன். உங்க பொண்ணா டீ பாத்துருக்கா அத்தை? பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இதுல என்ன அத்தை இருக்கு? பரவாயில்ல விட விடுங்க. ஆனா அவகிட்ட கால் பண்ணி இதெல்லாம் சொல்ல போறீங்க. பரவாயில்ல, விடுங்க. பரவாயில்ல அத்தை. சும்மாதான் அடிச்சு. ஏய் திவ்யா, 1000 ரூபாய் வேணுமா? ஆனா ஒரு கேம். என்ன கேம்? யார் அடிக்கிறது பயங்கரமா வலிக்குதோ அவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய். மவன செத்தடா. நான் ரெடி. ஓகேவா? ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட். சரி வா. இப்ப என் டர்ன். வா. நீ தான் ஜெயிச்ச.
ஹரி, ஆ நான் உனக்கு கேட்கவா? கேளு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டுத்தானே இருப்ப. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சுல, இப்ப நீ என்ன நினைச்ச? என்ன நினைச்சேன்? இதுக்கு முன்னாடி சிங்கிளா இருந்தேன், இப்ப மிங்கிளா போறேன்னு நினைச்சேன். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆக போகுது. இப்ப என்ன பத்தி என்ன நினைக்கிற? அடக்கடவுளே, இதையா எடுத்தேன்? இது எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியாதே. அத கொடு. ஹே, இது டேட்ஸ் கேக்டா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே. முன்ன புடிச்சது, இப்பெல்லாம் வர வர பிடிக்கவே மாட்டுது. தா, செக் பண்ணி எடுத்து வை எல்லாத்தையும். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அவசரப்பட்டேன். என்ன அவசரப்பட்டீங்க? வாழ்க்கையில ரொம்பவே அவசரம். என்ன ரொம்ப அவசரப்பட்டீங்க? புத்தி உள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். புத்தி உள்ள பொண்ணா இருந்தா உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டா. கரெக்ட், நீ சொன்னதான் கரெக்ட். என்ன ஆச்சு? ஓ, இன்னைக்கு அமாவாசை போல, அதனாலதான் இப்பெல்லாம் நடந்துக்கிறாரு. ஏ திவ்யா, ம், கல்யாணம் நான் புதுசுல அடிக்கடி சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு சொல்லிட்டு இருப்பல, அந்த ஆஃபர்லாம் இப்ப எதுவும் இல்லையா? அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சு. நான் எப்ப உன் குழந்தைக்கு அம்மா ஆனனோ அப்பயே அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சது. ஏன்? வேற ஒரு ஆஃபர் இருக்கு, வேணுமா? திருப்பி அம்மாவை போறியா? போடா, மூஞ்சி நல்லா பாரு. இந்த தடவை முடிச்சிட வேண்டியதான். செத்தடி. தேங்க்யூ. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. தேங்க்யூ தேங்க்யூடா. சுதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஹரி, ம், நீ சப்பாத்தி ரவுண்டா கேப்பல்ல, ஆமா. சப்பாத்தி மேக்கர் ஆன்லைன்ல இருக்கு, ஆர்டர் பண்ணிக்கவா? பண்ணிக்கோ. இங்க பாரு, எலக்ட்ரிக் குக்கர், இல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புலாவ்னு எல்லாமே செய்யலாம். ஆர்டர் பண்ணிக்கவா? பண்ணிக்கோ. ஹரி ஹரி, என்ன? இங்க பாரு, தோசை உனக்கு மெலிசா சுட்டா பிடிக்கும்ல, பிடிக்கும். தோசை மேக்கர் ஆர்டர் பண்ணிக்கவா? ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோ. நான் சாப்பிடுற நிலைமையில இல்ல, போற நிலைமையில இருக்கேன். ஹரி, ஆ, இந்த கிளைமேட்டுக்கு சுடு தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவல, ஆமா. கெட்ல இருக்கு, ஆன்லைன்ல பண்ணிக்கோ. ச்சே, அவகிட்ட போதுமான ஜாமா இல்லாதனாலதான் அவளால ருசியா சமைச்சு தர முடியல. ச்சே, அவளை போய் தப்பா நினைச்சிட்டோமே. திவ்யா, நைட்டு முருவலா தோசை. தோசை எல்லாம் வேணாம், ஆல்ரெடி சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன், வந்துட்டே இருக்கு, சாப்பிட்டுக்கலாம். என்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. என்னடா இன்னமும் சின்ன பசங்க மாதிரி? கல்யாணம் ஆயிடுச்சுல, போன வைங்கடா. ஏய், என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் பார்ட்டி கூப்பிட்டாங்க, அதான் வரலன்னு சொல்லிட்டேன். போயிட்டு வாங்க. லூஸ் தனமா பேசாத. அட நிஜமா தாங்க சொல்றேன், போயிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம், நீ வேற தனியா இருப்ப. நான் என்ன பண்ண போறேன்? டோரை லாக் பண்ணிட்டு தூங்க போறேன். நானும் வரேன்டா. என் ஒய்ஃபே போயிட்டு வான்னு சொல்லிட்டா. ஆமா. ஏய், அவ தங்கச்சலி செஞ்ச சேலடா. ஏய் தங்க கட்டி, வரேன்டா. ஏய், இந்த ட்ரெஸ்லயா போற? வேற ட்ரெஸ் மாத்திட்டு போங்க. எப்படி இருக்கு? சூப்பரு, செம்மையா இருக்கு. ஹலோ, ஒரு நிமிஷம் இருக்கா? ஏய், கோக்க வேண்டாம், தண்ணி மட்டும் ஊத்து. ஆமா ஆமா. ஹலோ, சொல்ற தங்க குட்டி. நீதானே போ சொன்ன? உனக்கு எப்படி என்ன விட்டு போக மனசு வருது? உனக்கு இப்பலாம் மேல லவ்வே இல்ல போ. என்னடா, ஏதோ சாப்பிடுறியா? அப்ப நான் பண்ற வேதனை இருக்கு, அந்த வேதனை. ஹரி, கொஞ்சம் வாயேன், இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லிட்டு போயேன். இதோ வந்துட்டேன். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கேன்.
ஏ எரும மாடே, எவ்வளவு நேரம் தூங்குது பாரு, மணிக்கணக்கா. எவ்வாறு திங்குற தூங்குற பேல்ற. இன்னைக்கு வீட்டுல ஒரு வேலை செய்யாம வெளியே போ, பாத்துக்கிறேன். ஒரு மனுஷனை தூங்க விடுறாளா? ரெடி ஒண்ணு. அத்தை அத்தை உங்க பொண்ணு வந்துட்டா. இருங்க தரேன். யாரு? அம்மாவா? உங்க அம்மா. ஹலோ. சொல்லுமா. நான் நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? ஏய், நீ என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய், இப்பதாண்டி வேலை செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இதோ பாரு. நம்ம சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தோம். உடம்புலாம் எப்படி வலிக்குது. தனியா சரக்கு அடிக்கிறது ஒரு தனி சுகம்தான். வீட்லயே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நீ வாட்டிக்கு ஏதோ ஒண்ணு பேசாத. அங்க பாரு, ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆமா, குடியே கெடுக்கணும் ஒரு கான்செப்ட், புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நான் குடிக்கும் போது அப்படியே ஷாக் ஆகணும், ஓகேவா? ரெடி. என்னம்மா, கரெக்டா பண்ணு. சரி. ஐய, இந்த பாரு, இதான் கடைசி கிளாஸ். கரெக்டா பண்ணிடணும், சரியா? சரிங்க. வெரி குட். அம்மா, கேமரா ஆன் பண்ணியா? என்னம்மா, சரி நான் போய் இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வரேன். கரெக்டா நடிக்கணும், புரியுதா? இனிமேல் சரக்கு மட்டும்தான். எங்க வாயேன். என்ன? எல்லாம் கரெக்ட். ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, ஆன்லைன்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அவங்க தலையில கை வச்சா அவங்க மைண்ட்ல என்னென்னலாம் ஓடுன்றத காமிச்சுது. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கு. எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் மண்டையில கை வச்சு செக் பண்றேன். அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இருக்க போகுது? ஃபேமிலி, குட்டி, லொட்டு லொசுக்கு, லோனு, இஎம்ஐ இதெல்லாம் தான் இருக்க போகுது. அதெல்லாம் எதுக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவ்வளவுதான். இல்ல, எனக்கு ஆசையா இருக்கு, நீ ஒரு வாட்டி உட்காரு. அதெல்லாம் எதுக்கு? அவன் இன்னும் திருந்தல மாமா. வண்டியா? வா. சொல்லுமா. எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிடலாமா? சாப்பிடுறதா? நான் வெளியிலயே. என்னது வெளியிலயே? வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, வெளியில போயிடாத. வெயில்லாம் இருக்கட்டும், சாப்பிடலாம் வா. ஐயோ, வெளியே வேற ஃபுல்லா சாப்பிட்டோமே. இவங்க அப்பன் சின்ன இளவரசிக்கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்க போறேன்னு தெரியலையே. அடுத்த வாரம் உங்க அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் போலான்னு சொல்லியிருந்தல, நான் வரல. ஏன் வரல. இன்னைக்கு உனக்கு சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே போய் தூங்கு போ. மாமா ப்ளீஸ்மா, சாப்பாடு போடுமா. கிடையாது சொல்றேன்ல, போ. பசிக்குதுமா. மாமாமா, சாப்பாடு போடுமா. பசிக்குதுமா. சரிடா. ஓகேடா, நான் வந்துடுறேன். ஓகேடா. ஓகே, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. திவ்யா, என் ஃப்ரெண்டு விக்னேஷ் இருக்கான்ல, அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால கெட் டுகெதர் கூப்பிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறியா? ஓகேவா? போயிட்டு வா. ஓகே தானே? ஓகேனா ஓகே தான். நான் வரும்போது உனக்கு நைட் டைம் பிரியாணி வாங்கிட்டு வரவா? அப்பா, எனக்கு எதுவும் வேணாப்பா, எனக்கு வீட்லயே இருக்கு, நான் வீட்ல இருக்கிறதே சாப்பிட்டுப்பேன். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? நான் வரலடா. மிஷன் சக்சஸ். ஹரி, டின்னருக்கு என்ன பண்ணட்டும்? அப்ப நான்
வாவ், யாரா இவன்? ரித்திக் ரோஷனோட சித்தி பையன் மாதிரியே இருக்கான். இவனை கரெக்ட் பண்ணனு வச்சுக்கோ, லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். பார்க்க பெரிய ஆள் மாதிரியே இருக்கான். என்ன ஏர்போர்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு? ஹாய். ஹாய். எங்க போறீங்க? யுஎஸ். நானும் யுஎஸ் தான். ஓ, அப்படியா? பிசினஸ் விஷயமா போறீங்களா? ஆமா, பிசினஸ் விஷயமா. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். நம்ம அழக பார்த்து எப்படியும் மயங்கிடுவான். ஆமா, இங்க பக்கத்துல 10 ரூபா வாட்டர் பாட்டில் எங்க கிடைக்கும்? அந்த பிச்சைக்காரங்க கிட்டயாவது ஒன்னே காட்டுப்பா இருந்து. இந்த வர இரு. வேணாங்க 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 வேணாங்க, பேச மாட்டாங்க இனிமே. இது மாதிரி பேச மாட்டாங்க ப்ளீஸ். பேசுற பேச மாட்டாங்க இனிமே, பேச மாட்டாங்க. வேணாம் வேணாம் வேணாம். பேசுவியோ பேசுவியோ பேசுவியோ? இப்ப பேசு. பேசு, இப்ப பேசு. பேசு அஞ்சலி, பேசு 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 பேசு. இப்ப பேசு. ஏங்க, பேசு. என்ன பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு. பெருக்கணும், சாமான் கழுவணும், கடைக்கு போகணும். போட்ட வேலை எல்லாம் போட்டபடியே இருக்கு. எழுந்து போய் வேலையை பாரு. சரி. திவ்யா, அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுறியா? ஹரி, ஏற்கனவே எனக்கு காய்ச்சலும் தலைவலியுமா இருக்கு. இப்ப பேசினா எரிஞ்செரிஞ்சுதான் விழுவேன், புரிஞ்சுக்கோ. அத்தை கேட்டீங்களா? உங்க பொண்ணுக்கு காய்ச்சலா இருக்கான். யாரு? அம்மாவா? ஹலோ அம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். சரி 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 சரி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏங்க, 2 நாளுக்கு முன்னாடி 1000 ரூபாய் வாங்க, நீ தரேன்னு சொல்லிட்டு எங்க குடு. அது இப்படியாமா கேட்பாங்க? இங்க வா உட்கார். இப்ப நான் வரேன், எப்படி கேட்கணும் சொல்றேன், சரியா? என்ன பண்றான்? 2 நாள் முன்னாடி 1000 வாங்கினால அது எங்க 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 எங்க? அப்படி கேட்கணும், புரியுதா? இப்ப கேக்குறேன் பாரு, நீ உட்காரு. ஏங்க 2 நாள் என்ன கொடுத்துட்டான்? கொடுத்துட்டல. ஓ, ஆனா இவன் அடிச்சு எனக்கு வலிக்குதே. என்கிட்டவா? நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பிளான் பண்ணு. அத போட்டு ஏண்டி அடிக்கிற லூசு? பின்ன எவ்வளவு நேரம் அமுத்திட்டு இருக்கேன்டா, வரவே மாட்டுது. கூப்பிட்டோன வரதுக்கு அது என்ன உன் புருஷனா? பொறுமையாரு. திவ்யா, என்ன? இது வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. வரேன். இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உங்க அம்மா வீட்டுக்கு தான் போனோம், ஞாபகம் வச்சுக்கோ. உன் கூட எல்லாம் எப்படி வாழ முடியும்? உன்னை கட்டிட்டு நான் பண்ற அவஸ்தை இருக்கு. என்கிட்ட மட்டும் இப்படி பேசு, பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் நல்லா பல்ல அழிச்சிட்டு பேசு. பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசலாம்னா எனக்கு தூக்கமே வராது. உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான், மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கான், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான், இது எதையுமே நான் கேட்க கூடாதா? நான் இல்லம்மா, வேற யாரோ. நீ மட்டும் என்னவா உன் நம்பர் என் நம்பர்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ண வச்சல? என்னதான் அவன் நம்பர் இருக்கா? ஆமாண்டி, நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் நைட் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். கரெக்ட் தான். சரி, நான் அன்னிக்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். யாரு? தங்கச்சி தாண்டி. என்னவா? வர வர அப்பா அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியாம போகுது. தலை வலிக்குதுன்றாங்க, வயிறு வலிக்குதுன்றாங்க. அதான் பேசாம நல்லா இருக்கும் போதே சொத்தை பிரிச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டோம். ஆமா ஆமா ஹரி, எது எது எப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப கரெக்டா நடக்கணும். அதேதான் அவளும் சொன்னான். அதான் கூட்டத்தெல்லாம் சேர்த்துறாதீங்க. அண்ணனும் தங்கச்சும் மட்டும் சேர்ந்து சமமா பிரிச்சு எடுத்துக்கோங்க. சரி, நம்ம 2 பேரும் போய் பிரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம், சரியா? ஆமா ஹரி, சொத்து எவ்வளவு தேரும்? 2 தேரும். 2 தேருமா? என்னது? நான் சொத்தா நினைக்கிறதே எங்க அப்பா அம்மா 2 பேர் தான். ஆளுக்கு ஒருத்தரை பிரிச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம், வெயில் அடிக்குது, அவங்க வெயில் தாங்க மாட்டாங்க, சரியா? சீக்கிரம் கிளம்பு.